Hello all, நான் கலைவாணி, Professor Academy Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our day 29 of 75 Day Study Technique Series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். And in that, today is day 29. இந்த லோகோ எந்த கம்பெனியோடதுன்னு உங்களுக்கு பார்த்தா கண்டுபிடிக்க முடியுதா? ஐ திங்க் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த லோகோ தான். எனக்கு இந்த கம்பெனி வந்து எது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. யா, திஸ் இஸ் டொயோட்டோஸ் லோகோ. டொயோட்டோ கம்பெனியோட லோகோ இது. மேபி இன்னைக்கு டொயோட்டா வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்கலாம். ஆனா இன் 1950s டைம் பீரியட், அதாவது 2ஆம் உலக போர் நடந்து முடிஞ்ச அந்த டைம் பீரியட்ல டொயோட்டோ வாசன்ட் அ குளோபல் ஜெயிண்ட். தே வர் ஸ்ட்ரகிளிங் லைக் எனிதிங். அவங்க கிட்ட ரிசோர்சஸ் இல்ல. அவங்க மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய முன்னேற்றம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட பெருசா ரிசோர்சஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ மேஜர் சேஞ்சஸை வந்து பண்றதுக்கு காசு இல்லாம இருந்தாலுமே they did something very special. Instead of focusing on very big and expensive changes, ஒரு சின்ன philosophy introduce பண்ணாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங்ல. அண்ட் இந்த ஸ்மால் அண்ட் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்களோட ஃபேக்டரிஸ்ல குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிச்சாங்க. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டூலை நகர்த்தி வைக்கிறது, ஒரு ஒர்க்கரோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவரோட சின்ன பிஹேவியரை மாத்துறதுன்னு நிறைய சேஞ்சஸ் வந்து குட்டி குட்டி சேஞ்சஸா நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. And because of that, over time, Toyota has become one of the most efficient and successful car companies in the world. நான் ஒரு philosophy introduce பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த philosophyயோட பேரு நீங்க மோஸ்ட்லி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த philosophy பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கைசன் பிரின்சிபல், அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கைசன் பிரின்சிபல் அப்படின்றதுக்கு இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. ஸோ இந்த ஜாப்பனீஸ் வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதான். கை அப்படின்னா சேஞ்ச், ஜென் அப்படின்னா பெட்டர். ஸோ பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஒரு பர்டிகுலர் பிலாசபி இட் இஸ் சோ பவர்ஃபுல் தட் ஜஸ்ட் நாட் டொயோட்டோ கம்பெனி மட்டும் இல்லை, ஈவன் கூகுள் அண்ட் டாப் அத்லீட்ஸ் இன் த வேர்ல்டு கிளாஸ் அத்லீட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இதை டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்படி என்ன இந்த பிலாசபி அப்படின்னா, சின்ன டெய்லி ப்ராசஸ், டெய்லி நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள் பெரிய ரிசல்ட்ஸை சடனா நம்மளுக்கு கொடுக்காதுனாலும் இவென்ச்சுவலி பெரிய ரிசல்ட்ஸ்க்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த கைசன் பிரின்சிபல். இந்த கைசன் பிரின்சிபல் ஏன் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, மெனி பீப்புள் திங்க் தட் பெருசா நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அதுக்கு பெருசா ஏதாவது செஞ்சாதான் முடியும் அப்படின்னு. பட் ஸ்மால் சேஞ்சஸ் இஸ் வாட் ஆக்சுவலி மேட்டர். அண்ட் அதுதான் ஈவன் சயின்ஸ்மே சொல்லுது. நியூரோசைன்ஸ் அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு. அதாவது அடிக்கடி சின்னதா ரிப்பீட்டடா நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வேஸை வந்து கிரியேட் பண்ணும். அது இட் கேன் பி ஜஸ்ட் ஸ்டடிங் ஃபார் 10 minutes a day கூட இருக்கலாம். நீங்க ஆனா அந்த 10 நிமிஷத்தை ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்பொழுது யுவர் பிரெயின் அதை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கும் டு மேக்கிங் யூ டு திங்க் தட் 10 minutes அப்படின்றது ஹேபிட் தானே, இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் செகண்ட் திங் இஸ் த காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் படிச்சிருப்போம்ல, வெரி சிமிலர் டு தட் தான். ஆன் அ டெய்லி பேசிஸ் ஜஸ்ட் ஒரே 1% இஃப் யூ இம்ப்ரூவ், 1 yearல யூ பிகம் 37 times பெட்டர் தேன் யூ வாட் யூ ஆர் 1 year பேக். ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். சயின்ஸ், மேத்ஸ் அந்த மாதிரி. நவ் அகைன் டோபமைன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த வெரி சக்சஸ்ஃபுல் வீடியோஸ் இது ரிலேட்டடா நம்ம போட்டதுல. ஸோ டோபமைன் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் ஹியர். ஏன்னா நம்ம சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது எப்பயுமே ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணி முடிக்கிறோம்னா அப்பாடா அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப அந்த டோபமைன் கெமிக்கல் செக்ரீட் ஆகும். ஹியர் சின்ஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வெரி ஸ்மால் சேஞ்சஸ், நம்மளால இது ஈஸியா பண்ண முடியும் டெய்லி பேசிஸ்ல. ஸோ அதை பண்ணி முடிக்கும் பொழுது டோபமைன் செக்ரீட் ஆகுது. ஸோ தட் இஸ் வை வெறும் 10 நிமிஷமாவே இருந்தாலும் ஆனா அதை டெய்லி பேசிஸ்ல பண்ணும்பொழுது your dopamine will get secreted and you will feel motivated to do the task. மெயினா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருசா டிராஸ்டிக்கா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாதான் லைஃப்ல பெரிய ஆள் ஆக முடியும்லாம் கிடையாது. குட்டியா ஆனா கன்சிஸ்டன்டா நம்ம ஆன் டெய்லி பேசிஸ்ல இம்ப்ரூவ் பண்ணோம்னாலே லாங் டேர்ம் சக்சஸ் நம்மளால அடைய முடியும். Now coming to how to use this, நம்ம கைசன் பிரின்சிபல் எப்படி ஸ்டடீஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னா, உங்களோட ஸ்டடி டைமிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் டெய்லி பேசிஸ்ல நீங்க ஒரு 30 minutes 40 minutes படிக்கிறீங்க அப்படின்னா, நேத்திக்கு நீங்க எவ்வளவு டைம் படிச்சீங்களோ அதோட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா, ஒரு 2 நிமிஷமா கூட இருக்கலாம், அது இல்ல ஒரு 5 நிமிஷமா இருக்கலாம். வாட் எவர் யூ டூ, முன்னாடி நாள் பண்ணதை விட கொஞ்சம் கூட பண்ணணும். அவ்வளவுதான் கைசன் பிரின்சிபல் அப்படின்றது. ஸோ இப்படி பாக்குறப்ப டே 1ல நீங்க மேபி வந்து 20 minutes படிக்கலாம், டே 2ல 25, டே 3ல 30, 35 அப்படின்னு போக எனிவே வி ஆர் லுக்கிங் டுவர்ட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான்.
ஸோ ஒரு மாச டைம்ல யூ வில் பி ஸ்டடிங் கண்டினியூஸ்லி ஃபார் 1.5 hours இன் அ டே. அண்ட் அதுவும் கஷ்டம் இல்லாம பண்ணுவோம், ஏன்னா அது ஹேபிட் ஆயிடும் பை த டைம் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கப்ப. அண்ட் 1% ரிவைஸும் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு 5 ஃபிளாஷ் கார்ட்ஸ் நீங்க வந்து ரிவைஸ் பண்றீங்கன்னா நாளைக்கு 6 ஃபிளாஷ் கார்டை ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு சாப்டர் இன்னைக்கு வந்து ஒரு சாப்டர்ல ஒரு டாபிக் ரிவைஸ் பண்றீங்கன்னா நாளைக்கு 1.5 டாபிக்கா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. திங்ஸ் லைக் தட். ஓகே, சோ என்ன பண்ணாலும் பேசிக்லி முன்னாடி நாள் என்ன பண்ணமோ அதை விட கொஞ்சம் பெட்டரா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பண்ணணும். அண்ட் when it comes to கைசன் பிரின்சிபல், காமனா பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது. சி, ஸ்மால் சேஞ்சஸ் அப்படின்னு வரும்பொழுது it will take time, there is no question. So கண்டிப்பா டைம் எடுக்கதான் போது, இன்ஸ்டன்டான ரிசல்ட்ஸ் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. கைசன் வந்து ஷார்ட் கட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பீட். அண்ட் கைசன் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி பேசிஸ்ல டேஸை ஸ்கிப் பண்ணாம இதை ஒர்க் பண்ணும்பொழுது தான் திஸ் வில் ஆல்சோ ஒர்க். இந்த ஸ்ட்ரீக்கை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க, இந்த செயினை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்ரஸும் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு விஷயம் 10 நிமிஷமா இருந்தாலும் சரி படிக்கிறது டெய்லி பண்ணணும். சண்டே எல்லாம் லீவ் கிடையாது, டெய்லி வந்து பண்ணணும். அண்ட் உங்களோட ப்ராசஸை, உங்களோட ப்ராக்ரஸை இன்னொருத்தர் கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒரு ப்ராக்ரஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் இன் ஜென்ரல், நாட் ஜஸ்ட் கைசன் பிரின்சிபல். ஜென்ரலாவே உங்களை இன்னொருத்தர் கூட தயவு செஞ்சு கம்பேர் வந்து பண்ணாதீங்க. அண்ட் இன்னைய டாஸ்கா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கைசன் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ண போறீங்க. எப்படின்னா, இன்னைக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டு, இது எல்லாத்தையும் இப்ப நீங்க 30 மினிட்ஸ் படிச்சிருக்கலாம், ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கலாம், ஒரு 4 ஃபிளாஷ் கார்ட்ஸ் பார்த்திருக்கலாம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு நீங்க பண்ண போற ஆக்டிவிட்டியில ஒரே 1% இம்ப்ரூவ்மெண்ட், நத்திங் எல்ஸ். ஸோ அப்ப அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் தெரிஞ்சாதானே 1% இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மேக் அ லிஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ டிட் டுடே அண்ட் இம்ப்ரூவ் இட் டுமாரோ. ஜஸ்ட் இதை நீங்க வந்து யோசிச்சு, நீங்க வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 2 minute law, அதுக்கப்புறம் 5 second ரூல், இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இதுல நீங்க ரெகுலரா பேசிஸ்ல ஒரு 10 செகண்ட் டைம் கூட எடுக்காம யூஸ் பண்ண முடியும்ன்றது இந்த கைசன் பிரின்சிபலும் கூட. ஸோ இதையும் உங்களோட ரொட்டீன்ல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம எப்படி இந்த கைசன் பிரின்சிபல் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க, எந்த பார்ட்ல யூஸ் பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம தமிழ் சேனல்ஸ்ல இதை பத்தி பேசுறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, எஸ்பெஷலி ஸ்டடிஸ் ரிலேட்டடா. என்டர்டைன்மெண்ட் இஸ் சோ மச் எவ்ரிவேர், பட் இது ரிலேட்டடா யாரும் பேசுறது இல்ல. பட் லைஃப்க்கு இதுதானே நமக்கு தேவைப்படுது, லைஃப்ல வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஸ்டடிஸ் மூலமா. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் தெம் and subscribe to our channel because tomorrow I'm bringing something more interesting related to procrastination. நாளைக்கு செஷன்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். As always, study smarter, not harder. One day at a time. நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். All the very best.